வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப ஞான பயணத்தை நான் முதல்ல சொன்னேன், குரு அடைய வேண்டும் சொன்னேன். இப்ப என்னைக்கு அதுக்கு முன்னாடியே என்ன வேண்டும்னா, ஏன்னா உங்களை நீங்க நம்பினாதான் குருட்டே போவீங்க. இப்போ உங்க மீதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வைங்க, ஒருத்தன் குருட்ட கூட்டு போறான், பாப்பா அவர் ரொம்ப நல்லவருப்பா, பார்த்துட்டே வைங்க உன் லைஃபே மாத்துவாருன்னா, இவன் என்ன பண்ணா, ஆமா அவர் மாத்திதான் கேள்வி போகுது. அவரு நம்மள மாதிரி இருக்கிறாரு, என்னதான் மாத்துவாரு, அவர் முதல் மாறட்டும் பார்க்கலாம். அவர் அப்படியே வானத்துல நடந்து போக சொல்லு, அவரை வானத்துல நடந்து போக சொல்லு. நான் வரலப்பா, நான் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. நாம மனிதனாக இருக்கிறோம், இந்த மனித உருவை விட்டு பருவ நிலைக்கு போக போறோம், போனாதான் இறை அடைய முடியும் கூடிய சிந்தனை இவனுக்குள் வரவில்லை. அப்ப சொல்லுவாங்கல்ல, எந்த மருந்தை தின்னா பித்தம் தெளியும்னு அலைகிறாங்கன்னு, அந்த மாதிரி மனுஷன் எப்படி இருக்கணும்னா, நாம எப்போ அருவ நிலையை அடைவது, அருவத்தை எப்படி பிடிப்பதுன்னு தேடுதல். அப்ப உங்களுக்குள்ள நீங்க தெளிவு இருந்தா தானே தேட முடியும் இல்ல? அருவம் தேவை, அருவம் தேவை, அருவம் தானே உங்க வாழ்க்கை. நம்ம உருவத்துல வாழ்றோம்னு நினைக்கிறோம், அது கூட இன்னும் புரிதல் இல்லை. ஞான பயணத்துல சின்ன விஷயங்கள் எல்லாம் சுத்தப்படுத்துறோம். உருவத்தால் சாதிப்பது ஒன்றுமே இல்லை. நீங்க நினைக்கலன்னா, ஒருத்தன் உட்கார்ந்துட்டே இருக்கிறான், அவன் நினைச்சாதானே கையை தூக்க முடியும். கையை தூக்கணும்னு நினைக்கலன்னா கை தானா தூங்குமா? எழுந்துக்கவே முடியாது. அப்ப முதல்ல அந்த எண்ணம் அவனுக்கு உருவாக வேண்டும். அந்த எண்ணம் எப்படி இருக்கு, ஆர்வமாக தானே இருக்குது. அந்த எண்ணம் வந்த பிறகு அதற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு அது மாறணும். அப்ப அந்த வார்த்தைகள் வந்த உடனே வாயில என்ன ஆகும், நாக்கு அசைவு பண்ணுகிறது, அப்புறம் உதடு திறந்து மூடுகிறது, அப்புறம் அந்த ஒளியே உள்ள இருந்து வரக்கூடிய ஆற்றல் வெளியே தள்ளுகிறது. அதனுடைய டெப்த பொறுத்து தான் இப்ப நான் பேசுறேன், எல்லாம் பேசுறேன், இதனுடைய ஃப்ரீக்வன்சி குறைவா இருந்தா உங்களுக்கு கேட்க பக்கத்துல இருப்பாங்க. நான் சொல்றேன், பென்சில் கொடு, இந்த பென்சில கொடு, அங்க காதலே விழல. ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கலையே மகனா, எல்லாம் சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த அருவத்தினுடைய ஆற்றல் குறைவால இருக்குது. இந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டா உணவு போய் சேரணும் இல்லையா? உடம்பு அப்படிதான் இருக்குது, அதே கண்ணு மூக்கு தலை கை கால் எல்லாம் இருக்குது. உடம்புக்கு என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிங்க. அருவம் எல்லாம் செயல்படும். அப்ப அந்த அருவத்தினுடைய வேகம் உங்களுக்கு அளவு தெரிந்தால்தான். அப்போ உங்களுக்கே என்ன தெரியுதுன்னா, இப்ப அவங்களுக்கு காது கேட்காது, அப்ப நம்ம சத்தமா பேசும். அவங்க தள்ளி இருக்கிறாங்க, அதனால தெளிவா பேசணும். இவங்களுக்கு ஹிந்தி தான் புரியும், இவங்கள்ட்ட ஹிந்திட்ட பேசணும் என்கிறதெல்லாம் அந்த அருவ ஆற்றல் நமக்கு இருந்தால்தான் இந்த உருவத்தோடு பயணிக்க முடியும். அப்ப ஞான பயணத்துல நான் இறைவன் அடையணும்னு நினைச்சிட்டேன், உடனே போயிருவேன். இட்ஸ் இம்பாசிபிள். So many causes that you must clarify all the fields. Then only you can touch it. இல்ல, நல்ல சிந்திச்சு பாருங்க. அப்ப ஞான பயணத்திற்கு அடிப்படை ஆதாரம் குருதான். ஆனா குருவை அடைவதற்கு கூட நாம் நம்மளை நம்ப வேண்டும். நம்பிக்கை வரணும். அப்ப நம்மளை நம்பணும். என்ன நம்பணும்னா, நம்ம ஞானம் அடையணும். ஏன்னா அந்த நம்பிக்கை வந்தாதான் குரு பின்னாடியே காத்திருப்ப. அவர் இன்னைக்கு போனோடனே போய் பழம் வாங்கிட்டு வா, வெறுங்கையை வீசிட்டு வந்தியே ஏன்னு சொன்ன உடனே, பாருடா பழச்சாமியார இருப்பார் போல் இருக்கு, பழம் கொடுக்கலன்னா நம்மளை விரட்டிட்டாரு, ஏதோ பழம் நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆரம்பத்துல வரும்போது இந்த பழத்தை தான் அப்படியே பார்ப்பான், இத சாயங்காலம் வித்துருவாரோ அப்படியே ஒருத்தர் கேட்டான். ஐயா இந்த பழம் எந்த கடையில போடுறீங்க, எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, நான் சொல்லட்டுமா? குப்பையில் கூட தட்டுவாங்க. ஆனா அவன் சிந்தனை பாருங்க. அப்ப அவன் ஞானம் வாங்க வரவில்லை, அவனுக்கு தெளிவில்லை, அவன் மீதே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம ஞானம் அடைய போறோம்னு, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெளிவில்லை, அவன் நம்பவில்லை. அதான் சொல்றேன், முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் இல்லையா? எத்தனை நாள் ஆனாலும் சொல்லலாம், அடைஞ்சே தீரும். அவர் கொடுக்க முடியும், அவர்கிட்ட இருக்கு, அவர் தருவாரு, அவர் நினைச்சாதான். ஆனா அந்த நம்பிக்கை, அப்ப நீ தானே நம்பணும், அவரு நம்பி இல்லை. அவரு கொடுத்தது கொடுக்காத அவரு சிந்தனையாக இருந்தாலும் பெறணுங்கக்கூடிய நம்பிக்கை உன்னை பொறுத்தது இல்லையா? பால் ரெடியா வச்சிருக்கான், நீ பாத்திரத்தை நீட்டினா தானே விடுவாங்க அளந்து. பால்காரன் வந்திருக்கான்,
நீ பாத்திரமே இல்லாம எனக்கு தாங்க. அப்ப முதல்ல நீ நம்பணும், நம்ம பால் வாங்க போறோம், பால் வாங்கிடுவோம், அப்ப அதுக்கு பாத்திரம் வேணும். இதுதான் உங்களுடைய நம்பிக்கை. அப்ப முதலில் ஞான பயணத்திற்கு உங்களின் உங்க நம்பிக்கைக்கு பிறகுதான் நீங்க குருவே தேட முடியும், அடைய முடியும்.